வெல்கம் டு யோகாம்பால். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பால்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாதுஷா வந்து ரொம்ப லாங் பேக், ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாதுஷாவே நம்ம எடுக்கவே இல்லைன்றது தெரிஞ்சுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாதுஷா பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப எல்லா விதமான ஸ்டெப்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். உங்களுக்கு ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்ல ஒரு பாதுஷா கிடைக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப புளிச்ச தயிராகவும் இல்லை, ரொம்ப புளிக்காத தயிராகவும் இல்லாது, ஒரு நேத்திக்கு உரக்குத்தின தயிர், இல்லை முந்தா நேத்தி உரக்குத்தி நேத்தி எடுத்துட்ட தயிர், அந்த மாதிரி இருக்கட்டும். இது சர்க்கரை பொடி. சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான். இது பேக்கிங் சோடா. இது ஆப்ஷனல் இல்லை, இது கண்டிப்பாக போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. இது பேக்கிங் பவுடர். இது ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சோடாலாம் போட்டுக்கிறதுக்கும் அப்படி பபுள்ஸாக அப்படி நுரைச்சி வரும். இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் அது வந்து பாதுஷா வந்து உள்ளுக்குள்ளே லேயராக சாஃப்டாக வரும். இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 250 கிராம்ஸ் இதுதான் மைதா தான். இது கப்பால் நீங்கள் அளவெடுத்தீங்கன்னா 1.5 கப்பு கிட்ட இது இந்த மைதா மாவு. ஸோ இது 250 கிராம்ஸ் 1.5 கப் கிட்டக்க. இதை வந்து இதில் ஆட் பண்ணலாம். அதேமாதிரி இந்த பாதுஷாவுக்கு நெய் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வேணும். 2 3 4. இது இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நுனி விரலால் மிக்ஸ் பண்ணுங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இப்படி அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க. ஆல்மோஸ்ட் இந்த 1/4 கப் தயிர், நெய், இதில் எல்லாமே இது சேர்ந்த மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். இதுக்கு பால் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 3 4 டீஸ்பூன் கிட்ட பால் விட்டுருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். நல்லா ஒரு 1/2 hour ஊற விடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து இதை நம்ம திருப்பி இன்னொரு தடவை லைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக உருட்டி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து அதையும் சொல்லிடுறேன், மினி பாதுஷா. குட்டியாக தான் இன்றைக்கி பாதுஷா பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீரா வைக்கிறதே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு ஜீரா பண்ணணும். எதில் நீங்கள் மைதா அளந்து எடுத்துட்டீங்களோ அதுலேயே சுகர் எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் 1 கப்பு மைதா எடுத்துட்டேன். இந்த கப்பால் 1 கப்பு மைதா எடுத்துட்டேன். ஸோ டோட்டலாக 1.5 கப்பு. அதை அளக்கடிச்சே 1/4 கிலோ கிட்ட இருந்தது. இதுக்கு நான் 1/2 கப்பு கிட்ட தண்ணி விடுறேன். 1/2 கப்பு 3/4 கப் கிட்டேயே தண்ணி விட்டுருங்க. ஜீரா ரெடி ஆகட்டும். அது வரைக்கும் இந்த மாவு நல்லா ஊறட்டும். ரொம்ப அதாவது நீங்கள் எப்படி பிசையணுன்னா, கையில் எடுத்து மாவு இதற்கு இப்படி தெரியுறதா, எப்படி லேயராக தான் இருந்து பாருங்கள். இதை வந்து பிசையிறது இப்படி தான் பிசையணும். டக்கின் பண்ணி பிசைங்க. தெரியுறதா உங்களுக்கு? இப்படி நீங்கள் பிசைய பாதுஷா வந்து நல்லா சாஃப்டாக, உள்ளெல்லாம் ஜூஸியாக நல்ல இதுவாக வரும். இதுக்கு 1 string
வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை ஸ்ட்ரிங் வந்தால் போகணும். அதாவது இப்படி ஒட்டிட்டு எடுத்தோன்னா உடஞ்சி போகணும். அந்த மாதிரி இருக்கிறது இருந்தால் போதும். ஆனால் பிசுக்குன்ற பதத்தை விட கொஞ்சம் மேலே. பிசுக்குன்ற பதம் வந்து உங்களுக்கு குலாப் ஜாமுனுக்கு சரியாக இருக்கும். பாதுஷாக்கு அதை விட கொஞ்சம் மேலே ஒரு ஸ்ட்ரிங் வந்து அப்படியே உடையணும். ஃபுல்லாக அப்படியே நீளமாக இழுக்காத உடையிற மாதிரி இருக்கிறது கரெக்டாக இருக்கும். சர்க்கரை தண்ணியில் குங்குமப்பூ போடுறேன். அதே மாதிரி குங்குமப்பூ அவசியம் போடணுமா கேட்டீங்கன்னா அது ஆப்ஷனல். இருக்கிறவா போட்டேன்னா நல்லாயிருக்கும். வாங்க முடிஞ்சோ வாங்கி போட்டேன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு புளியார் வச்சுருக்கேன். வழக்கம் போல் பாதுஷாவாக இருந்தாலும் புளியார் வேணும். ஸோ இது இன்னும் ஒரு கம்பி பாகு வரல. இதுக்கு வந்து சின்னதாக இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கைக்கு நடுப்புற நல்லா இது பண்ணுங்க. அப்புறம் ஃப்ளாட் பண்ணுங்க. கட்டை விரலால் இப்படி 2 பக்கமுமே அழுத்திடுவோம். இந்த மாதிரி இருக்கட்டும். தெரியுதா? இப்படி எடுத்துகிட்டு உடையிறது. அப்படி இந்த ஸ்டேஜில் இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போடுறேன். அடுப்பை அணைச்சிடுறேன். அதேமாதிரி இதுக்கும் ரோஸ் எசன்ஸ் விட்டேல்னா இது கல்யாணத்தில் ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த பேக்கரியிலலாம் கிடைக்கும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கும். வேண்டாங்கிறவா விடாதீங்கோ. வெறும் ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூ வாசனை மட்டும் போருங்கிறோ அப்படியே விட்டுருங்கோ. ட்ரெடிஷ்னல் இதில் அதுதான் நல்லாயிருக்கும். இது 2 ட்ராப் விட்டால் இதுவும் வேறு மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு இதுவாக இருக்கும். இதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம். ஏன்னா இது கிறிஸ்டலைஸ் ஆகாத எடுக்கணும். அதனால் இந்த பாகு ரெடி ஆகிடுது. பாதுஷாக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். பாகை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோன்னா அது ஆறாமல் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சுடுறதுக்குள்ளே மினி பாதுஷா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு இது. இதை வந்து மைதாவாச்சே மம்மி அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். ஒன்ஸ் இன் அ வேல் மைதாவில் எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்கிறது என்னோட ஒரு இது. இல்லை எங்களுக்கு கோதுமையில் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கோதுமாவில் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்தளவுக்கு சாஃப்டாக வராது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அது. பட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி ரவுண்ட் பண்ணிட்டோம். அப்படியே பண்ணி எடுத்தோன்னா எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். மெதுவாக தான் எழுந்து வரணும். அப்போ தான் அது கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். போட்டதும் மேலே வந்துட்டுனா இது நல்லா சூடாக எடுத்துன்னு அர்த்தம். அடுப்பை அணைச்சிடுங்கோ. கொஞ்சம் சூடு இறங்கினதுக்கப்புறம் போட்டால் போகிறோம். ஸோ இது வந்து கரெக்டான இதில் இருக்குது. இப்போ இதில் ஒன்றுன்னா நம்ம ஆட் பண்ணலாம். இது அதாவே இப்படி எழுவி மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி அதாவே வரும். வெயிட் பண்ணுங்க. இதில் எண்ணெய்க்கு எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ போட்டோம். நம்ம அடுப்பு வந்து மீடியம் ஹையில் இருக்கட்டும். போகிறோம். தெரியுறதா? ஒன்றுன்னா வேக அதாவே மேலே வருது பாருங்க. தெரியுறதா? நம்ம போட்டு கிளறவே வேண்டாம். அதாவே மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டோம்னா போதும். இல்லை எஸ் சார் சொல்கிற மாதிரி எல்லாம் வருது. சமையலே வந்து ஒரு நம்ம ரசித்து பண்ணக்கூடிய ஒரு இது. ஒன்றொன்றும் பார்க்குறச்சே அழகாக இருக்கும் பாருங்க. அது ஒன்றொன்னா வருது. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஹையில் வச்சுக்கிறேன். ஒன்றொன்னா திருப்பி விடலாம். முதல்ல போட்ட பாதுஷாலாம் நல்லா செவந்து இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சூடான இந்த ஜீராவில் போட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருந்துட்டுருக்கு. சிம்மில் தான் ஆயின்ட்டுருக்குது. எவ்வளோ நாள் பாதுஷாலாம் ஊறட்டும் ஜீராலன்னு சொல்லி கேட்டாலும் 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்கோ. அடுத்த ஈடை போட்டு அது பொரித்து எடுக்கிற வரைக்கும் இது இருந்ததுனாலே ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இல்லையா அடுத்த ஈடு பொரித்து எடுக்கிறதுக்கு.
அது வரைக்கும் இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ட்ரேயில் வச்சுட்டு நீங்கள் அடுத்த இடம் அதில் போட்டுடலாம். சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா ஊறட்டும், இதெல்லாமே ஆகட்டும். இன்னும் மாவு இருக்குது. இந்த இதுக்கு நம்ம போட்ட இந்த 1.5 கப் மாவுக்கு மினி பாதுஷாவாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா 25-30 மினி பாதுஷா வரும். அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்து இது மாதிரி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மாவோட இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி பிரிச்சேன்னா உள்ளே இந்த லேயர்ஸ் தெரியும், தெரியுறதா? இந்த மாதிரி இப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பாதுஷா நல்லாயிருக்கும். எப்படி லேயர் லேயராக தெரியுது பார்த்தீங்களா? ஹோப் இந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பாதுஷானா பிடிக்கும். இது மேலே நீங்கள் எடுத்து வச்சுட்டு முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ நல்லா ஃபைனாக கட் பண்ணி அது மேலே போட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணி அதை வச்செல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆர் நாங்கள் முந்திரி பாதாம் போடலை, தேங்காய் திருகல் இந்த டெசிகேட்டட் கோகனட் இருக்குல்ல அதை வைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எது வச்சாலுமே அழகாக இருக்கும். பாதுஷா வந்து ரொம்ப ஒரு ரேரான இது ஸ்வீட்டு. அண்ட் ரொம்ப நிறைய பேர் எப்பயுமே நம்ம பாக்கி மைசூர் பாக்குனா கூட டக்குன்னு ஒரு இதில் கலரும். இது நம்ம பண்ணுறது ஒன்று தீபாவளிக்கு மட்டும்தான் எடுத்துப்போம். நம்மளுமே ஒரு 6 வருஷம் ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு தான் அதை நான் இப்போ எடுத்தேன். ஸோ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் எனக்கு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.